ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. தினமும் டிஃபனுக்கு சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கீங்களா? கவலையே வேணாங்க. ஒரு நாளைக்கு இந்த தக்காளி பஜ்ஜி கடைஞ்சி பாருங்களேன். வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுண்டைக்கான்னு கடையில் செய்வாங்க. அதை தான் பஜ்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ இன்றைக்கி தக்காளியை வச்சு ஒரு கடையல், அதான் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது டிஃபனுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க முதல் குட்டீஸ் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி சீசனு 5 கிலோ 100 ரூபான்னு கிடைக்கிது. நல்ல பழுத்த தக்காளியை ஒரு 6 தக்காளி எடுத்து நல்ல பெரிய துண்டுகளாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். இது மாதிரி ரெட்டிஷாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வெங்காயம் பெருசு 2 எடுத்து பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 10 பூண்டு பற்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய கோலி குண்டு அளவு புளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பொருளை வச்சு சுவையான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தாளிப்பு செய்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கறிவேப்பிலையை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி மொறுன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். 2த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சிறிது கலர் மாறணும். 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் நம்ம முதல்லே போட்டு வதக்கக்கூடாது. மிளகாய் பார்த்திங்கன்னா கருந்துடும் சீக்கிரமாக. அதனால தான் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மிளகாவை சேர்த்து வதக்கணும். வெங்காயம், பூண்டு, மிளகாய் இந்த லெவலுக்கு வதக்கணுங்க. நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா குயிக்காக வேகணுன்னா இப்போ இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். உப்பை சேர்த்து வதக்கும்போது பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எப்படி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மீண்டும் வதக்கி விட்டுடலாம். இந்த பஜ்ஜி ரொம்ப சுவையாக இருக்கணும்னா நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. எப்படியோ 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்குனா தான் இந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். எண்ணெயிலே வதங்கின தொட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்துடும். பாருங்கள், கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பாக இருந்தாலும் நம்ம புளி எதிர்ப்புளி போட்டால் தான் இந்த பஜ்ஜி சுவையாக இருக்கும். புளியை சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இருக்க தண்ணியை இருத்துட்டு பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். பருப்பு சட்டி இல்லாதவங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஈஸியாக கடைஞ்சிக்கலாம். ஆனால் நைஸாக கடையக்கூடாது. பல்ஸ் மோடில் கடைஞ்சாதான் இந்த பஜ்ஜி நல்லாயிருக்கும். பாருங்கள், அதில் இருக்க மிளகா, புளி நல்லா மசீரா மாதிரி நைஸாக கடைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம முதல்ல தாளித்து வச்சுருக்கோம்ல, கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இறுதியாக கொத்தமல்லி தழையை நல்லா பொடுசாக அரிஞ்சு மேலே தூவிக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நவதானிய தோசை, அதுக்கு சைடிஷ் இந்த தக்காளி பஜ்ஜி தாங்க. வீட்டில் இருக்கவங்க சாதா தோசையை விரும்புகிற மாதிரி இந்த நவதானிய தோசையெல்லாம் விரும்புறது இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி நான் நவதானிய தோசைக்கு தான் இந்த பஜ்ஜை செய்திருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் எப்போ தோசை சுட்டாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி சுடுவோம். டைரெக்டாக நம்ம உடம்புக்கு போய் சேரும். தோசையை நல்லா பஜ்ஜியில் போட்டு ஒரு புரட்டு புரட்டிக்கலாம்.
வாவ், ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி, நவதானிய தோசைன்னா எல்லாரும் மூஞ்சி சுளிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நான் செய்திருக்க இந்த தக்காளி பஜ்ஜிக்கு வழக்கத்தை விட ஒரு தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருந்தது இந்த நவதானிய தோசைக்கும் தக்காளி பஜ்ஜி காம்பினேஷன். செமையாக இருக்குங்க. நவதானிய தோசை என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி பச்சரிசி, ஒரு கரண்டி புழுங்கலரிசி, ஒரு கரண்டி கேழ்வரகு, ஒரு கரண்டி கம்பு, ஒரு கரண்டி சோளம், ஒரு கரண்டி உளுந்து, ஒரு கரண்டி பச்சை பயிறு, ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். எல்லா பொருளையும் நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு 5 மணி நேரம் அரைச்சி புளிக்க வைக்கணும். நவதானிய தோசை சிறிது புளிச்சு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக இது மாதிரி தோசைக்கெல்லாம் தாளித்து சுட்டால் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி செய்திருக்க இந்த பஜ்ஜி சைடிஷ்ஷு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி தோசை சுட்டாலும் கடன்னு சாப்பிட்ருவாங்க. தோசை மட்டும் இல்லை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் ரொம்ப செமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.